இளைய தளபதி விஜய். தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணிட்டாரு. 2024ல தளபதி விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாரு. சரி, 2026ல சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. போற போக்க பார்த்தா விஜய் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் கூட கட்சியை ஓப்பன் பண்ணிடுவார். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஓப்பனா டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்போ விஜயோட ஒரே எய்ம், ஒரே குறிக்கோள் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில 2 கோடி பேரை உறுப்பினரா சேர்த்திட்டோம்னா அடுத்ததா இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு கரெக்டான பாயிண்ட்டை விஜய் பிடிச்சிட்டாரு. ஓகேங்களா? அதுக்காக விஜய் என்ன சொல்றாருன்னா, தம்பி, அதாவது இந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள்ட்ட விஜய் என்ன சொல்றாருன்னா, தம்பி, நீங்க போய் இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குல்ல, அங்க போய் இந்த மாதிரி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணிட்டாரு, மக்களுக்கு நல்லது பண்ண போறாரு, நான் கட்சியை ஓபன் பண்ணது எல்லாமே இந்த 80 வயசுக்கு மேல இருக்கிற ஆளுங்களுக்கு கூட தெரியணும், குறிப்பா இந்த லேடிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, லேடிஸ்களுக்கு தெரியணும் அப்படின்னு விஜய் பிளான் பண்ணி இந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள்ட்ட சொல்றாரு. ஓகேங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா விஜய், அதாவது விஜய் நானு என் தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்காக நம்ம தமிழ்நாட்டோட முன்னோர்கள் நிறைய பேர் தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் நம்ம தமிழ் மொழியை காக்கிறதுக்காக நான் கட்சியில தலைவரா நின்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகி இந்த தமிழ்நாட்டில் சாதி, மதம், மொழி, இனம், லாங்குவேஜ் அப்படின்னு எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது, ஒரே ஆட்சி, மக்கள் ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஆட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்றாருன்னா, குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நான் ஆரம்பிச்சிட்டேன். சரி, மக்களுக்கு ஓட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்க தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் நீங்க எல்லாருமே பேனர் அடிப்பீங்க, போஸ்டர் அடிப்பீங்க, கட்போர்ட் அடிப்பீங்க. அப்படி எல்லாமே பண்ணும் பொழுது கண்டிப்பா என்னை கேட்டுதான், அதாவது விஜய் என்னை கேட்டுதான் நான் சொல்ற வசனங்களை மட்டும்தான் அந்த பேனர்ல போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் 2026ல தமிழக வெற்றி கழகம் கட்சி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டை ஆளப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு கட்சி ஆட்சி பிடிக்குதுன்னு.